Hey friends, thank you for joining with me. இன்றைக்கி நம்ம வந்து கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் செய்யறதுக்காக 1 லிட்டர் பால் காய்ச்சிக்கலாம். பால் காய்ஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை நம்ம பால் ஊற்றி கிளறிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம வந்து லம்ஸ் இல்லாமல் கிளறிக்கலாம். இப்போ லம்ஸ் இல்லாமல் கிளறியாச்சு. இது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திங்கன்னா இது தேவையில்லை. நான் நார்மல் எடுத்ததுனால நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டில் வந்து ஆப்ஷன் தான். இப்போது பால் வந்து லைட்டாக சுட்டெடுத்து இந்த நேரத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டை வந்து அது கூட கிளறிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கஸ்டர்ட் வந்து அடியில் போய் தங்கிட்டு கெட்டி ஆகிடும். இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த டைமில் உங்களுக்கு தண்ணியாக வேணும் கஸ்டர்டுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஜெல்லி கூட செய்கிறதுனால எனக்கு வந்து கெட்டியாக தான் வேணும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து வடிகட்டணும். ஏன்னா இதில் வந்து நிறைய லம்ஸ் இருக்கும் அடியில். கண்டிப்பாக அது லம்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஆறினதுக்கப்புறம் இப்போ வந்து வடிகட்ட போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது கஸ்டர்ட் ரெடி ஆகிடுது. இது கூட நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து மாதுளப்பழம், ஆப்பிள் எடுத்திருக்கேன், மேங்கோ எடுத்திருக்கேன், அப்புறமேட்டு கொஞ்சம் பேரிக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எல்லா ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி போடலாம், ப்ளூபெரி போடலாம், இந்த மாதிரி ஆப்பிள், மேங்கோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டேன். இது எடுத்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவு கஸ்டர்ட் போட்டுக்கோங்க. கஸ்டர்ட் வந்து சில பேருக்கு பிடிக்கும், அதனால் நிறையா எடுத்துப்பாங்க. சில பேருக்கு வந்து கஸ்டர்ட் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னு தோணும். அது மாதிரி கஸ்டர்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். ஸோ கஸ்டர்ட் எடுத்துகிட்டு நல்லா கிளறிப்போம். கிளறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம வந்து ஜெல்லி கூட எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம கஸ்டர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் வந்து ஃபுல்லாக வந்து 4 கார்னருக்கு போகிற மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரூட்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் தான். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சேம் அதே ஆப்பிள், மாதுளப்பழம், மேங்கோ இது மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம கஸ்டர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ்க்காக மேலே கொஞ்சம் மாதுளப்பழமும் கொஞ்சம் மாம்பழமும் நான் எடுத்து மேலே வச்சுருக்கேன். அவ்வளவுதான், நம்மளோட ஜெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம கேக் கஸ்டர்ட் பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து கேக் வந்து சின்னதாக கட் பண்ணி ஜெல்லி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்குது மேலே வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம கஸ்டர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பசங்களுக்கு ஒரு கண்டிப்பாக பிடிக்கும். ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜெல்லி செட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கஸ்டர்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. இது டெக்கரேட்டுக்காக நான் மேலே கொஞ்சமாக க்ரீமும் 2 ஸ்லைஸ் கேக்கு கொஞ்சமாக பாதாம் பலூன் டெக்கரேட் பண்ணால் நம்மளோட கேக் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.